ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் நினைவில் மகிழுங்களே, இயேசுவின் நினைவில் மகிழுங்களே. இந்த இளமதில் நாளும் முழங்குங்களே. வாருங்களே 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 வாருங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. படைகளின் ஆண்டவரின் உறைவிடத்தில் அமர்ந்து ஆற்றுப்படுத்திக் கொள்ள இந்த பொதுக்காலம் ஆண்டின் 20ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு வந்துள்ள அன்பு உள்ளங்களே, இறை இயேசுவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் கூறி அன்புடன் வரவேற்கின்றோம். மண்ணுலகில் தீய மூட்டவே வந்தேன் என்று தான் வந்ததை அறிவிக்கும் இயேசு தன் வருகை அமைதியை அல்ல பிளவையே உண்டாக்கும் என்று சொல்வதோடு தான் பெற வேண்டிய இரத்த திருமுழுக்கே அந்த பிளவின் முதற்கனி என்கிறார். இறையரசு பற்றிய செய்தி அதை அறிவிப்பவருக்கு அழிவாக முடிகிறது. பிளவு, துன்பம், அறிவிப்பவரின் அழிவு, இந்த மூன்றும் தான் இறையரசின் தாக்கங்கள். இயேசுவை அல்லது இறையரசை தேர்ந்து கொண்டால் நாம் மற்றதை விட்டுவிடுதல் அவசியம். இதற்கு தேவை மனத்திடம். தனக்கு துன்பம் வந்தாலும் தான் தேர்ந்து கொண்ட சாயல் இதுதான் என்று நிலைத்து நிற்கிறார்கள் எரேமியாவும் இயேசுவும். அவரின் மேல் நம் கண்களை பதிய வைப்போம் என்று சொல்லி எபிரேயர் திருமடலின் ஆசிரியரும் தன் மக்களை அழைக்கிறார். அவரின் மேல் நம் கண்களை பதிய வைப்போம். நம் கண்கள் கலங்கலாம், ஆனால் இறுதியில் நம் பார்வை தெளிவாகும். தெளிவான பார்வை பெற்றிட திருப்பலியில் மன்றாடுவோம் வாரீர். இன்றைய தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்தில் நமது பெருங்குடி இறை சமூகத்திற்கான அருளை வேண்டி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெருபாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நிறை வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாடெங்கும் வழக்கு காரணமாயிருக்கும்படி என்னை பெற்றாயே. இறைவாக்கினர் எரேமியா நூலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 4 முதல் 6 மற்றும் 8 முதல் 10 முடிய. அந்நாள்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பாழும் கிணற்றில் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதையத் தொடங்கினார். எபேது மெலேக்கு அரண்மனை நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே,
இறைவாக்கினர் எரேமியாவை பாழும் கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மெலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச் செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிடென்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 40. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். 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 நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். பல்லவி: ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கட்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். பல்லவி: ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். பல்லவி: ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நானோ ஏழை எளியவன். என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர். என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். பல்லவி: ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். இரண்டாம் வாசகம். நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைய வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவருமான, அதை நிறைவு செய்வருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த தீர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 49 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக 3, 3 எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தம் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய பொது காலம் 20வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். இந்த இறை வழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். உங்களுக்காக இந்த தெய்வீக கொண்டாட்டத்தில் சிறப்பான விதத்தில் செபிக்கிறேன். நீங்களும் மேற்சொன்னபடி நமது இறை சமூகத்திற்காக தொடர்ந்து இந்த நாட்களில் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நாளினுடைய நற்செய்தி பகுதியை வாசித்துக் கொண்டிருந்த போது சற்று நெருடலாகவும் முரண்பாடு கொண்ட ஒரு பகுதியாகவும் இருப்பதை என்னாலே பார்க்க முடிந்தது. காரணம், இப்படி பேசுகிறவர் ஏசாண்டவர் அல்ல, இப்படி நினைப்பவரும் அல்ல. இந்த ஏசாண்டவர் மற்றவருடைய மகிழ்விலே நிறைவு காணுகிறவர், பாவிகளின் மனமாற்றத்தில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறவர். அப்படி இருக்கிற போது ஏசாண்டருடைய இந்த வார்த்தை சற்றே ஒரு நெருடலை ஏற்படுத்துகிறது. இன்று நாளினுடைய நற்செய்தி பகுதியில் 2 வார்த்தைகளை இயேசு கையாளுகிறார். மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன் என்று சொல்லுகிறார். அதுவும் வெறும் தீ அல்ல, அந்த தீ பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை என்றும் சொல்லுகிறார். தீ மூட்ட வந்தேன். பிறிதொரு இடத்துல இயேசு சொல்லுகிறார், நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவர் இருளில் நடவார் என்று சொல்லுகிறார். ஒளி என்கிற போது நமக்கு புரிகிறது, அது வெளிச்சத்தை தருகிறது, புற இருளை அகற்றுகிறது என்று சொல்லி. ஆனால் தீ என்பது ஒன்றை அழிக்கக்கூடியது. அப்படி என்றால் இயேசு இங்கே அழிக்கக்கூடிய ஒன்றை சொல்லுகிறாரா? அதுவும் அது பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது எனது ஆசை என்று சொல்லுகிறாரே. ஏன் ஏசாண்டவர் இப்படி சொல்லுகிறார்? புரியவில்லை. இந்த வார்த்தையை நான் வாசிக்கிற போது திருஆவினுடைய வரலாற்று பகுதிக்கு கடந்து போகிறேன். அதனுடைய நினைவுகள் எனக்கு வருகிறது. நீரோ மன்னன் ரோமையை முழுமையாக தீக்கிரையாக மாற்றுகிறான்.
மக்கள் எரிந்து கொண்டிருக்கிற போது, தீயிலே மாண்டு கொண்டிருக்கிற போது அவன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். தொடக்க கால திரு அவையில் வாழ்ந்த இந்த மக்கள் கொடுமைக்கும் வேதகலாபனைக்கும் ஆட்கொள்ளப்பட்டார்கள், தீக்கு இரையாக்கப்பட்டார்கள். அப்படியாக இயேசு ஒருவேளை சொல்லுகிறாரோ, அல்லது திரு அவையினுடைய வரலாற்றிலே வாசிக்கிற போது திரு அவையினுடைய தொடக்க காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் தீப்பந்தங்களாக எரியவிடப்பட்டார்கள். அவ்வளவு கொடுமைகளை, வேதனைகளை இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக, இயேசுடைய கொள்கைகளை வாழ்வாக்கியதற்காக அவர்கள் இப்படியான ஒரு வேதனைகளை அனுபவித்தார்கள் என்று கூட திரு அவையினுடைய வரலாற்றிலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் இயேசு ஒருவேளை தீப்பந்தங்களாக நம்மை எரியவிட வேண்டும் என ஆசிக்கிறாரோ, அல்லது நீரோ மன்னனை போல ரோமை நகரம் பற்றி எறிகிற போது அந்த பற்றி எறிவதிலே மகிழ்ச்சி கொள்வராக இருக்கிறாரோ என்ற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. நம்முடைய அன்றாட சமூக வாழ்க்கையில கிராமங்களிலே சொல்வதுண்டு, தீக்கொளுத்தி வருகிறான் பாருங்கள் என்று சொல்லி. தீக்கொளுத்தி இவன் என்று சொல்வார்கள். அந்த தீக்கொளுத்தி என்றால், அல்லது வீடு கொளுத்தி என்று சொல்வார்கள். வீடு கொளுத்தி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த வீடு கொளுத்தி என்று சொல்லக்கூடியவர் ஒருவருடைய வாயில் இருக்கிற வார்த்தையை கொண்டு போய் இன்னொருடைய வாயிலை போடுவார். அவருடைய வாயில் இருக்கிற வார்த்தையை கொண்டு போய் இன்னொருடைய வாயிலை போடுவார். ஒரு வீட்டினுடைய பிரச்சனையை இன்னொரு வீட்டிலே கொண்டு போய் போடுவார். அவருடைய பிரச்சனையை கொண்டு போய் அங்கே போடுவார். இது நிமித்தமாக இரு நபருக்கான பிரச்சனைகளை மூட்டி விடுவார். அல்லது இரு குடும்பங்கள் பற்றி எரியும், அல்லது இரண்டு நகரங்கள் போர்க்களமாக மாறிவிடும். காரணம், இவர்கள் மூட்டுகிற அந்த தீ பிரச்சனைகளை உருவாக்கி அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இன்பம் காணருடைய பெயர் தான் வீடு கொளுத்தி. அப்படியாக ஒருவேளை இயேசாண்டவர் சொல்ல வருகிறாரோ, அல்லது இயேசாண்டவர் ஏன் இப்படி பேசுகிறார் என்கிற கலக்கமும் கூட இருக்கிறது. இரண்டாவதாக இயேசாண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தை, பிளவை உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார். என்ன இது? வாசிக்கப்படுகிற வார்த்தை எல்லாமே சற்று நெருடலாகவே இருக்கிறது. ஒரு வீட்டில் ஐவர் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். இருவர் மூவருக்கு எதிராக, மூவர் இருவருக்கு எதிராக என்று சொல்லுகிறார். மாமியார் மருமகளுக்கு எதிராக, மகள் தாய்க்கு எதிராக, தாய் மகளுக்கு எதிராக, மகன் தகப்பனுக்கு எதிராக, தகப்பன் மகனுக்கு எதிராக, இப்படி மூட்டி விடுகிற நிலையாக இரண்டுக்கும் இடையாக பிளவை உண்டாக்குவதாகவே இயேசாண்டவர் சொல்லுகிறார். ஏசாண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய, ஏசாண்டவரை நீங்கள் இந்த பிளவை உருவாக்க வேண்டாம். ஏற்கனவே எங்கள் சமூகத்தில் இந்த பிளவுகள் எல்லாம் இருக்குது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறது, எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது, எங்களுடைய ஆலயங்களில் இருக்கிறது, நாங்கள் வாழ்கிற அந்த இடங்களில் இருக்கிறது. சாதி நிமித்தமாக நாங்கள் ஏற்கனவே பிளவுபட்டு இருக்கிறோம். சமயத்தினுடைய அடிப்படையில் பிளவுபட்டு இருக்கிறோம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்களிலே பிளவுபட்டு இருக்கிறோம். இருக்கிறவன் இல்லாதவன் என்களிலே பிளவுபட்டு இருக்கிறோம். இவன் வெள்ளையன் கருப்பன் என்களிலே பிளவுபட்டு இருக்கிறோம். இன்னும் பல்வேறு விதமான பிளவுகள் எங்களை இருகூறாக மாற்றி வைத்திருக்கிறது. இணைய முடியாமல் இருக்கிறது, சேர முடியாமல் இருக்கிறது. பிளவுகளிலே இந்த வாழ்க்கை கடந்து போய்விடுமோ, இப்படியாக பிளவுகளை பாராட்டியே எங்களுடைய மனித வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று சொல்லுகிற அளவுக்கு மாறுகிறது. அது விளையாட்டாக இருக்கலாம், அல்லது சமூகத்தினுடைய செயல்பாடாக இருக்கலாம். எல்லாவற்றிலுமாக இந்தியா பாகிஸ்தான் என்கிற அந்த பிளவு, இப்படிப்பட்ட பிளவுகளை உருவாக்கி அரசியல்வாதிகளும் சமயவாதிகளும் அதிலே குளிர்காலுகிற நிலைகளை எல்லாமே பார்க்க முடிகிறது. இந்த நிலையில ஏசாண்டவரை நீங்கள் சொல்லுகிற இந்த இரண்டு வார்த்தையும் நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது? அன்பே உருவான நீர், அன்பை வழங்க வந்தீர்கள், மகிழ்வை உண்டாக்க வந்தீர்கள், அமைதி உண்டாக்க வந்தீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் தீயை மூட்டவே வந்தேன் என்று சொல்லுகிறீர்களே, பிளவை உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் மூட்ட வந்த தீ எது? நீங்கள் உண்டாக்க விரும்பிய பிளவு எது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் கலங்கி போயிருக்கிறோம். என்ன சொல்ல விளைகிறீர்கள் என்று சொல்லி ஆவலாய் காத்திருக்கிறோம் என்று சொல்லியே சாண்டவரிடத்தில் கேட்க வேண்டி இருக்கிறது. இதனுடைய இந்த முதல் வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். தீ மூட்டவே வந்தேன். இந்த தீ என்பது என்ன? தீயை ஆக்க சக்தியாகவும் பயன்படுத்த முடியும், அழிவு சக்தியாகவும் பயன்படுத்த முடியும். இந்த தீயை பயன்படுத்தி தூய்மையாக்கவும் பயன்படுத்த முடியும், அதை நலமான ஒன்றுக்காகவும் பயன்படுத்த முடியும். தீயினுடைய மூன்று குணங்கள், ஒன்று அழிப்பது, இன்னொன்று தூய்மையாக்குவது, மூன்றாவதாக புதியதாக மாற்றுவது. டிஸ்ட்ரக்ஷன், பியூரிஃபிகேஷன்,
ரினியூவல் என்று சொல்லி இந்த 3 நிலைகளுமான இந்த 3 பண்புகளை உண்டடக்கியது தான் இந்த தீ. கடந்த ஆண்டு நான் நினைக்கிறேன், கடந்த ஆண்டு கூட இதை பற்றி நினைவுபடுத்தியிருக்கிறேன். தீ என்பது தூய்மையாக்கக்கூடியது. அந்த தீக்குள்ளாக எந்த பொருளை போட்டாலும் அது புடமிடுகிறது, புடமிட்டு அந்த பொருளை தூய்மையாக்குகிறது. ஆனாலும் அந்த தீ என்ன செய்வதில்லை, அழுக்காவது இல்லை. அதில் போடப்படுகிற பொருளை தூய்மையாக்குகிறது. இன்னொன்று, இந்த நெருப்பு தீயினுடைய பண்பு என்னவென்று சொன்னால், இந்த தீயை நாம் எப்படி கவிழ்த்து வைத்தாலும் அந்த தீ மேலோங்கியே நிற்கக்கூடியது, மேலோங்கி எரியக்கூடியது. அப்படி என்றால் இந்த தீயை ஆக்க சக்தியாகவும் பயன்படுத்த முடியும், அழிவு சக்தியாகவும் பயன்படுத்த முடியும். அதை ஒரு வெளிச்சமாக அல்லது ஒரு ஆற்றலாக, ஒரு எனர்ஜியாக மாற்ற முடியும். இல்லை என்றால் காட்டை கொளுத்துவது போல ஊரையும் வீட்டையும் கூட கொளுத்து விட முடியும். அப்படி என்றால் ஏசாண்டருடைய செய்தி என்னவாக இருக்க முடியும்? விவிலியத்தினுடைய பகுதிகளை சற்றே நான் புரட்டி பார்க்கிறேன். விவிலியத்திலே தீ என்கிற அதனுடைய நிலைகளிலே 7 வகையான விளக்கங்களை விவிலியத்திலே வாசிக்கிறேன். தீ என்பதற்கான 7 வகையான விளக்கங்களை விவிலியத்திலே வாசிக்கிறேன். முதல் நிலையில மோயிசனுக்கு யாவே கடவுள் எரியும் முட்புதரில காட்சி தருகிறார். முட்புதர் எரிகிறது, ஆனால் அந்த முட்புதர் அழியவில்லை. கடவுள் தன்னை முழுமையாக அதில் வெளிப்படுத்துகிறார். மோயிசனுக்கு என்ன சொல்கிறார்? நீ நிற்கிற இடம் தூயது, உன் காலடிகளை கழட்டி விட்டவா. அப்படி என்றால் அது இறைவனுடைய பிரசன்னமாக, இறைவனாக பார்க்கப்படுகிறது. விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே, அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது, ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. இந்த முட்புதரின் வாயிலாக கடவுள் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த தீ என்பது கடவுளின் பிரசன்னமாய் இருக்கிறது. மீண்டுமாக அதை தொடர்ந்து வருகிற பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், எசேக்கியேலுடைய புத்தகத்தில் இந்த தீ என்பது இறை மாட்சிமையின் அடையாளமாக சொல்லப்படுகிறது. எசேக்கியேலுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 4வது இறைவசனத்திலும் அதனை தொடர்ந்து வருகிற 13வது இறைவசனத்திலும் வாசிக்கிறோம், மாட்சிமையின் அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அரசருடைய 2வது புத்தகத்தில் 6வது அதிகாரம் 17வது இறைவசனத்திலே வாசிக்கப்படுகிற அந்த இறைவசனத்தில் இந்த தீ என்பது இறைவனின் பிரசன்னமாக, பாதுகாக்கிற ஒரு பிரசன்னமாக பார்க்கப்படுகிறது. இதை கூட நம்ம என்ன பார்க்குறோம், விடுதலை பயண புத்தகத்தில் பாலைவனத்தில் மக்கள் வழி நடந்து வருகிறார்கள். அப்போ கடவுள் எப்படி அவளை வழி நடத்துகிறார்? மேகத்தூண் வழியாக, நெருப்புத்தூண் வழியாக. இந்த நெருப்புத்தூண் என்பது இறை பிரசன்னத்தின் அடையாளம், பாதுகாப்பினுடைய அடையாளம். எனவே தன்னுடைய பிள்ளைகளை எந்த தீமையினுடைய ஆதிக்கங்களும் நெருங்காத வண்ணமாக கடவுள் அவர்களை மேகத்தூணாக, நெருப்புத்தூணாக இருந்து தன்னுடைய நிறை பிரசனத்தை வழங்கி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய திருக்கரங்களிலே ஏந்தி பாதுகாப்பான ஒரு பயணத்தை வழங்கியதுதான் இந்த விடுதலை பயணத்தின். அப்படி என்றால் இறை பிரசனத்தினுடைய அடையாளமாகவும் இது பார்க்கப்படுகிறது. இணைச்சட்டத்தினுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 24வது இறைவசனத்தில் அங்கே வாசிக்கிறோம், இந்த கடவுள் எப்படிப்பட்டவராக சொல்லப்பட்டிருக்கிறார்? தூயவர். நான் சொன்னேன், இந்த நெருப்பு என்பது தூயது. இந்த கடவுள் என்பது எப்படிப்பட்டவர்? தூயவர். எனவே இந்த தீயை கடவுளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. தூயவர், தூய்மையாக்கக்கூடியவர். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? பாவத்தை அவரிடத்துல அறிக்கையிடுகிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் இவரை தவிர வேறு யாரும் நம்முடைய பாவக்கரைகளை நீக்க முடியாது. இதோ உலகினுடைய செம்மறி, உலகினுடைய பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியால் மட்டுமே இந்த உலகத்தினுடைய பாவங்களை கழுவ முடியும், போக்க முடியும். காரணம், இவர் ஒருவரே தூயவர், இவர் ஒருவரே அந்த நிலைக்கான தகுதியானவர். எனவே இந்த தீ என்பது தூய்மையினுடைய அடையாளமாக அங்கே பார்க்கப்பட்டிருக்கிறது. செக்கரியாவுடைய புத்தகம் 13வது அதிகாரம் 9வது இறைவசனத்திலே வாசிக்கிறோம், இந்த தீ என்பது நீதி தீர்ப்பினுடைய அடையாளமாக சொல்லப்படுகிறது. அந்த இறுதி தீர்ப்பினுடைய நாள் என்று சொல்கிறோமே, அவ்வாறாக சொல்லப்படுகிறது. இந்த இறுதி தீர்ப்பின் பொழுது என்னென்னலாம் நடக்கும்?
அங்கே வலப்புறம் இடப்புறம் என்று பிரிக்கப்படுவார்கள். நல்லவர்களுக்கான பரிசுக்காக காத்திருப்பார்கள், தீயவர்கள் எரி நெருப்பில் தள்ளப்படுவார். இந்த செய்திகள் எல்லாமே கூட நம்ம அங்கே பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக நம்ம வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் யோவானுடைய நற்செய்தி 3வது அதிகாரம் 18வது இறைவசனத்தை வாசிக்கிறோம். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோ ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனில் நம்பிக்கை கொள்ளவில்லை. எனவே இங்கே நல்லவர் தீயவர், வலப்புறம் இடப்புறம், செம்மறி வெள்ளாடுகள், களஞ்சியம், அங்கே எரிகிற நெருப்பு, ஒளி இருள், பல்வேறுபட்ட உருவகங்கள் இங்கே இறுதி தீர்ப்புக்காக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. மலாக்கியினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 2வது இறைவசனத்தில் வாசிக்கிறோம். இந்த மலாக்கி இறைவாக்கினர் கேட்கிற கேள்வியெல்லாம் நம்ம பார்த்து கேட்கிற ஒரு கேள்விகளைப் போலவே அமைந்திருக்கிறது. ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? கேட்கிற கேள்வி சற்றே ஆழமாக தனிமையிலே அமர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் பயம் கூட வந்துவிடும். அந்த இறுதி தீர்வினுடைய நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் வருகிற போது அவருடைய முன்னால் யாரால் நிற்க முடியும்? ஏன்னா அவருடைய முன்னால் நிற்பதற்கு நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் தூயவர். எனவே அந்த தூய நிலை இருக்கும் போதுதான் அவர் முன்னால் நிற்க முடியும். தூய நிலையில் இல்லாத நிலையிலே எப்படி நிற்க முடியும்? நிற்குவதற்கு யாரால் முடியும்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலவும், அவர் எப்படி வருவார் பாருங்க, அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலவும் சலவை தொழிலாளினுடைய சவரக்காரத்தை போலவும் அவர் இருப்பார். அப்ப அவருடைய வருகை நீதி தீர்ப்பு எப்படி இருக்கும்? ஒரு சலவைக்காரன் சலவை அவன் வெளுப்பது போல அங்கே நடக்கும். அங்கே என்ன நடக்கும்? நெருப்பிலே தங்கம் புடமிடுவது போல நாம் அங்கே புடமிடப்பட்டு தூய்மையாக்கப்படுவோம். எனவே இந்த இறுதி தீர்வினுடைய நாளாகவும் அது சொல்லப்படுகிறது. யூதருடைய பார்வையில் இந்த இறுதி தீர்ப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யூதருடைய பார்வையில் இந்த இறுதி தீர்ப்பு நாள் நடக்கும் நம்பினாங்க. ஆனால் இந்த இறுதி தீர்ப்பினுடைய போது யூதர்கள் அதில் உட்படுத்தப்பட மாட்டார்கள் அப்படின்னு நம்பினாங்க. ஏன் அதுக்கு உட்பட மாட்டாங்க? மற்ற எல்லா இனங்களும் எல்லா நாடுகளும் இந்த இறுதி தீர்ப்புக்கு உட்படுத்தப்படும், இவர்கள் உட்படுத்தப்பட மாட்டார்கள். ஏன் நம்பினாங்க அப்படின்னா, இவங்க யூத குலத்தில் பிறந்ததுனால மீட்பு உறுதியாக விட்டது. ஆனால் இறுதி தீர்ப்பு அவங்களுக்கு தேவையில்லை. அந்த குலத்தில் பிறந்து விட்டோம், எனவே கடவுள் ஏற்கனவே அந்த இறைவாக்கின் வழியாக பேசியிருக்கார், அவருடைய குலத்தை தேர்ந்தெடுக்கார், இதெல்லாம் பழம்பெருமைகளை பேசுகிற ஒரு கூட்டம். எனவே மீட்பு என்பது அந்த குலத்தில் பிறந்ததினாலே உறுதி செய்யப்பட்டு விடுது. எனவே தீர்ப்புக்கு அவர்கள் உள்ளாக மாட்டார்கள். அரச குருத்துவ கூட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இனம் என்றே அவ கருதினாங்க. ஆனால் இயேசு வருகிற போது அதை உடைத்து போடுகிறார். நீ ஒரு குலத்தில் பிறந்ததினாலோ ஒரு இனத்தில் பிறந்ததினாலோ உனக்கு மீட்பு உறுதியாகி விடுவதில்லை. உன்னுடைய வாழ்வு அதை தீர்மானிக்கிறது, உன்னுடைய செயல்பாடு அதை தீர்மானிக்கிறது என்று சொல்லி அதற்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இயேசு ஆண்டவர் சொல்லி தருகிறார். எனவே இந்த தீ என்பது இறுதி தீர்வினுடைய நாளாகவும் விவிலியத்தில் பார்க்கப்பட்டது. இந்த தீ என்பது கடவுளினுடைய கோபமாகவும் பார்க்கப்பட்டிருக்கிறது. திருப்பாடல்கள் 89:46 இறைவசனம், எவ்வளவு காலம் மறைந்திருப்பீர் ஆண்டவரே, பாருங்களேன், எவ்வளவு காலம் மறைந்திருப்பீர் ஆண்டவரே, என்றென்றுக்குமா, எவ்வளவு காலம் உமது சினம் நெருப்பென எரிந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே, நீங்க எவ்வளவு நாள் எங்க மேல கோபமா இருப்பீங்க, உங்களுடைய கோபம் நெருப்பு போல எவ்வளவு நாள் எரிஞ்சிட்டே இருக்கும். அப்போ இந்த தீ எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? கடவுளுடைய கோபம். எண்ணிக்கையினுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 1வது இறைவசனத்தில் பாருங்களேன், பின்னர் ஆண்டவருடைய செவிகளில் படுமாறு தங்கள் கடினப்பாடுகளை பற்றி மக்கள் முறையிட்டனர். ஆண்டவர் அதை கேட்டபோது அவருக்கு சினம் உண்டது. ஆண்டவருடைய நெருப்பு அவர்களிடையே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைகோடி பகுதிகளில் சிலவற்றை அது எரித்து விட்டது. அப்போது மக்கள் மோசேயிடம் அழுதனர். மோசே ஆண்டவரிடம் அன்றாடவே நெருப்பு அணைந்தது. எனவே அந்த இடத்திற்கு தவேரா என்று பெயர் வழங்கப்பட்டார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய சினம், கடவுளுடைய கோபம் கூட நெருப்பாக பார்க்கப்பட்டார். ஏறக்குரிய 7 நிலைகளில இதை பற்றிய செய்திகளை நம்மால தீ என்பதற்கான ஒரு உருவகமாக என்னென்னலாம்
விழுத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்பதை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு இப்பொழுது இயேசு உண்டாக்க வந்த அந்த தீ என்ன? அவர் தீ உண்டாக்கவே வந்த அது பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்றார். என்ன தீ மூட்ட வந்தார் இயேசு ஆண்டவர்? நாம் சொல்வது போல இந்த தீகளை மூட்ட அவர் வரவில்லை. காடுகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கோ, வீடுகள் பற்றி கொண்டிருக்கோ, 2 நபர்கள் சண்டையை மூட்டிக்கொள்ளவோ இயேசு வரவில்லை. இயேசுனுடைய தீ என்பது இறை ஆட்சியினுடைய லட்சிய கனவு. அந்த லட்சிய தீ பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே அவருடைய ஆசை. அன்பும் நீதியும் இந்த உலகத்தில் தழைத்தோங்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். எனவே இந்த இறையாட்சியினுடைய பண்புகள் இந்த உலகிலே பற்றி எரிய வேண்டும். இந்த உலகினுடைய அக்கிரமங்களை அது தூய்மையாக்க வேண்டும். இந்த உலகை அது புடமிடப்பட வேண்டும். அவருக்கு உகந்த ஒரு இடமாக அது மாற்றப்பட வேண்டும். எல்லாரும் இந்த இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். எனவேதான் அந்த இறையாட்சியை பற்றி அதிகமாகவே இயேசு ஆண்டவர் பேசுகிறார். அந்த இறையாட்சி விரைவுபடுத்தி கொண்டு வர வேண்டும் என ஆசிக்கிறார். அதுதான் 12 அப்போஸ்தலர் வழியாக, சீடர்கள் வழியாக, மற்ற வழியாக இந்த இறையாட்சியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை விரைவுபடுத்த வேண்டும். கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் சொன்னோம், உமது ஆட்சி வருக. அந்த ஆட்சி எப்படி வரும்? உண்மை, அன்பு, நீதி இதெல்லாம் தழைத்தோங்குகிற போது, அதிகமாகிற போது, தீமைகள் குறைகிற போது என்ன நடக்கும்? அந்த இறையாட்சி இங்கே வந்துவிடும். அந்த இறையாட்சி தான் இயேசு விரைவுபடுத்தி வருகிறார். அந்த தீ தான் அந்த இறையாட்சியினுடைய கனவு என்கிற தீ. இறையாட்சியினுடைய பண்புகள் பற்றி எரிய வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய கனவு, ஆசை. எனவே அந்த தீயை இந்த உலகிலே நாம் மூட்டுவதற்கு தயாராகும். மேற்சொன்ன அந்த தீகளை தயவு செய்து மூட்ட வேண்டாம். தீக்கொளுத்திகளாக நாம் செயல்பட வேண்டாம். நீரோக்களாக நாம் செயல்பட வேண்டாம். அழிவின் சக்திகளாக நாம் செயல்பட வேண்டாம். ஆக்க சக்திகளாக இறையாட்சியை விரைவுபடுத்தி இந்த மண்ணிலே பரவி விரைவி இருக்கும்படியான செயல்பாடுகளில் நாம் முழுமையாக பங்கேற்க முயற்சி செய்வோம். இரண்டாவதாக இன்றைக்கு இயேசு ஆண்டவர் பயன்படுத்துகிற இன்னொரு வார்த்தை, நான் பிளவை உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், என்ன சொல்லுகிறார்? மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவை உண்டாக்கவே வந்தேன் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு ஆண்டவர் உண்மை பிளவு உண்டாக்க வந்தாரா? இயேசு ஆண்டவர் உண்மை பிளவு உண்டாக்க வந்தாரா? இயேசுனுடைய பிறப்பிலிருந்தே வரனேன். இயேசுனுடைய பிறப்பு வானதூதர்களுக்கான செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த வானதூதர் என்ன சொல்றாங்க? உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. அப்ப இயேசுனுடைய அந்த பிறப்பினுடைய செய்தியிலே அமைதி அறிவிக்கப்படுகிறது. சரிங்களா? வானதூதர் வழியாக இடையர்களுக்கு, சாமக்காவல் காத்து வந்த அந்த இடையர்களுக்கு அமைதியின் செய்தி அறிவிக்கப்படுகிறது. இயேசு அப்போஸ்தலரை விட்டு பிரிய வேண்டிய அந்த வேலை வந்தபோது என்ன சொல்லுகிறார்? அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன். என்ன சொல்றாரு? அப்போஸ்தலருக்கு அந்த அமைதி தான் கொடுத்துட்டு போறதா சொல்றாரு. அமைதியை விட்டு செல்கிறேன், இந்த அமைதியை உங்களுக்கு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இயேசு இறந்து உயிர்த்த பின்பாக அப்போஸ்தலரை மற்றவர்கள் சந்திக்கிற நிகழ்ச்சி பாருங்களேன். ஒரு முறை சந்திக்கும் போது என்ன சொல்றாரு? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு அமைதி உரித்தாக. அப்புறம் என்ன சொல்றாரு? இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன். அப்படிலாம் பேசின இந்த இயேசு கிறிஸ்து இப்படி பேசியிருப்பாரா? அப்படி பேசியிருப்பாரா? தி பிரின்ஸ் ஆஃப் பீஸ், அமைதியினுடைய ஒரு அரசராக இவர் பார்க்கப்பட்டவர். அதனால தான் அந்த கடைசி நேரங்களிலும் கூட பாடுகளை ஏற்பதற்கு முன்னதாகவும் கூட கழுதை குட்டியின் மீது தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள ஒரு குதிரையில ஒரு போர் வீரனாக, அழிக்கக்கூடிய ஒருவனாக அவர் பயணித்திருக்கலாம். ஆனால் ஆக்க சக்தியாக அமைதியினுடைய ஒரு அரசராக கழுதை குட்டியின் மீது பயணம் செய்ததாகவே எல்லா நற்செய்தியாளர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். மலைப்பொழிவு அவருடைய பிரசங்கத்தில் எல்லாருடைய மனங்களை, மதங்களை கடந்து, இனங்களை கடந்து எல்லாருடைய மனங்களிலும் ஆழமா பதிஞ்ச ஒன்று என்னக்கா மலைப்பொழிவு. இந்த மலைப்பொழிவினுடைய பகுதியில் கூட ஏசாண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த மலைப்பொழிவினுடைய பகுதியில் அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோம், அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோம். இப்படியெல்லாம் அமைதியை பற்றி பேசின இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றாரு?
பிளவு உண்டாக்கத்தான் வந்தேன், அமைதி உண்டாக்க வரல அப்படின்னு சொல்லும் போது, ஏசாண்டவரே நீங்கள் என்ன தான் அப்படி ஒரு அமைதியை உண்டாக்க வந்தீங்க, பிளவு உண்டாக்க, அந்த பிளவு என்ன அப்படின்னு ஒரு தேடுதலை நான் மேற்கொள்ள வேண்டியிருக்கேன். ஏசாண்டவர் வந்து பிறந்த பின்பாக எருசலேம் தேவாலயத்தில் காணிக்கையாக கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அப்போ சிமோன் என்கிற பெரியவர் நீண்ட நெடிய நாட்களாக அவரை காண வேண்டும் என்கிற ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அந்த குழந்தையை கையில் வாங்கி என்ன சொல்றாரு, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படுகிற அடையாளமாக இருக்கும். அப்படின்னா என்ன? இவ்வளவு தூரம் அமைதி சொல்லிட்டு இங்க வேற மாதிரில சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன். இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படுகிற அடையாளமாக இருக்கும். அப்படின்னா என்ன? நீதி நிமித்தமாய் நாம் உழைக்கிற போது நமக்கு எதிரிகள் உருவாகுவார்கள். அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என விளைகிற போது எதிர்ப்புகள் உண்டாகும். நல்லவைகளை விதைக்கிற போது நாம் பலருக்கு பகைவராக மாறுவோம். எனவே எதிர்க்கப்படுகிற ஒரு அடையாளமாகவே நாம் இருப்போம். ஏன் இந்திய தேசத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே, யாருடைய குரல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறதோ அந்த குரல்கள் எல்லாம் அமுக்கப்படுகிறது, குரல் வலைகள் நெரிக்கப்படுகிறது. எங்கெல்லாம் அமைதிக்கான குரல் ஒலிக்கிறதோ அவருடைய கழுத்தெல்லாம் நெரிக்கப்படுகிறது. எங்கெல்லாம் அமைதிக்கான, உண்மைக்கான, நேர்மைக்கான போராட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் காவலருடைய ஏவுதலால் அடக்கி ஒடுக்கப்படுகிறார்கள். அரசும் இதை கையில் எடுக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிரியாக அமைந்து விடுவார்கள் என்று சொல்லி நல்லவர்களை தீர்த்து கட்டிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு நாமும் கூட ஏதோ ஒரு வகையில் நாமும் கூட காரணியாக மாறிவிடுகிறோம். காரணம், நாமும் நம்முடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்யவில்லை. நாமும் கூட அது தவறு என்று சொல்லவில்லை. குறைந்தபட்சமாக அதற்கு மாறாக இருக்கிற அந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கவும் இல்லை. எனவே எதிர்க்கப்படுகிற அடையாளமாக இருப்போம். சரி, இயேசு இன்னைக்கு உண்டாக்க விரும்புகிற பிளவு என்ன? நேரடியாகவே வந்துருவோம். இயேசு உண்டாக்குற பிளவு என்ன? எனக்கு ஒரே ஒரு பிளவு தான் நான் வருது. இயேசு ஒன்னே ஒன்று தான் பிளவு உண்டாக்கியார். என்ன பிளவு உண்டாக்கியிருக்காரு? அவருடைய பிறப்பு கிபின்னு வரலாற்று ரெண்டா பிளந்திருக்கு, அவ்வளோதான். கிபின்னு ரெண்டா பிளந்திருக்கிற, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி வரலாற்றை இரண்டாக பிளவுபடுத்தியிருக்கிற இந்த ஒன்று தான் பார்க்க முடியுது. தொடக்க திருஅவையில் இன்னொரு வகையான ஒரு பிளவு பார்க்க முடியுது. இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க நிறைய பேர். யூத சமூகத்தை விலகி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. புற இனத்தார் பலர் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. கொள்கை நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை இருந்தது. அப்படி இருந்தபோது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த புதியதாக கிறிஸ்துவத்தை தழுவிய இந்த யூதர்கள் ஜெபக்கூடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. அவனுடைய இனத்தோடு குலத்தோடு அவர்கள் சேர்க்கப்படவில்லை. அவங்களோட பேசல, அவளை ஒதுக்கி வச்சாங்க, அவளை துன்புறுத்தினாங்க, அவளை பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உட்படுத்தினாங்க யூதர்கள். இப்படியெல்லாம் செய்யும் போது அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்ன நடந்துச்சாங்க? பிளவு உண்டாகியது. எதற்காக? இயேசு ஏற்றுக்கொண்டதற்காக, இயேசுடைய கொள்கைகளை வாழ்ந்து காட்டியதற்காக அங்கே ஒரு பிளவு ஏற்பட்டது. இன்னைக்கு கூட நம்ம வாழ்கிற இடங்களில் நம்ம 10ஓடு 11 போட தான் ஆசைப்படுறோமே தவிர, நான் சொல்வது சரி என நிலைத்திருக்கிறதற்கு நாம் விரும்புவதில்லை. நாம் சொல்லுகிற நலமான விஷயத்திலே நிலைத்திருக்க விரும்புவது இல்லை. தொடக்க காலத்தில் அவனுடைய மக்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க இயேசுக்காக உயிரை திறந்தாங்க. இயேசுடைய கொள்கை வேணாம், இயேசு வேணான்னு சொன்னவங்க உயிர் தப்புனா போதும்னு சொல்லி ஓடி போய் மறைஞ்சாங்க. இன்னைக்கு தொடக்கால திருவையில் வாழ்ந்தவங்க மாதிரி இயேசுக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன்னா, இல்லை இயேசு மறுதளிச்சுட்டு போய் சாகணும்னு நினைக்கிறேன்னா, அப்போ இயேசு ஏற்றுக்கிட்டா பிளவு உண்டாகும். லூக்கா நற்செய்தியில் 14வது அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கிறோம். என்னிடம் வருபவர் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையும் கூட என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. எனவே எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணும். என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, என்னை கண்டுக்கவே இல்லையே சொல்ல முடியாது.
எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு இறை ஆட்சியும் அதற்குரியவற்றையும் நாடுவதற்கு, இயேசுவை முதன்மைப்படுத்துவதற்கு நாம் கற்றுக்கணும். இப்போ இதை வாசிக்கும் போது எனக்கு மீகா புத்தகம் 7வது அதிகாரம் 6வது இறைவசனம் எனக்கு நினைவுக்கு வருது. ஏறக்குறைய இதை ஒத்திருக்கிற ஒரு செய்தி. இயேசு இன்றைக்கு சொல்லுகிற 2வது செய்தி இதை ஒத்திருக்கிற ஒரு செய்தி. ஏனெனில் மகன் தன் தந்தையை அவமதிக்கிறான், மகன் தன் தாய்க்கு எதிராக எழும்புகிறாள், மருமகள் தன் மாமியாரை எதிர்க்கிறாள், ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டிலே இருக்கிறார்கள். எப்படி? நான் சரி என்று சொல்கிறேன், இன்னொருவன் தவறு என்று சொல்கிறான். ஒரு எடுத்துக்காட்டே சொல்லுவோமே. யாராவது ஒருத்தர் அநியாயமா தண்டிக்கப்படுகிற போது நம்ம வீட்டில் பேசுவோம், இல்லை அவன் சரியாக தானே செஞ்சான், அவனை எதுக்கு தண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்களாம் சொல்லுவாங்க, உனக்கு என்ன வேலை, உனக்கு ஏன் வீண் வம்பு, உனக்கு ஏன் ஊர் பிரச்சனை, வாயை முடிட்டு போக வேண்டியதானே, நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணினா பிரச்சனைகளை நீயும் அனுபவிக்க வேண்டியிருக்கோம், வாயை மூடிட்டு போ, அது நமக்கு சரி தப்பு தேவையில்லை, வாயை மூடிட்டு போ. இப்போ ஒரே வீட்டுக்குள்ளாக 2 சிந்தனைகள், நல்லதின் பக்கமாய் நிற்பதா, நியாயத்தினுடைய சார்பாளனாய் இருப்பதா, அல்லது தீமைக்கு துணை போவதா, நல்லது தீயது, பிளவு உண்டாகிறது. நான் இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் வருகிற போது எதன் பக்கமாய் நிற்க விரும்புகிறேன்? ஏசான் உண்டாக்கிய பிளவு குடும்பங்களில் நீங்கள்லாம் தனித்தனி பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஏசாண்டவர் ஒற்றுமையை குலைக்க வேண்டும், அமைதி சிதைக்க வேண்டும் என்று இயேசு விரும்பவில்லை. அங்கே மதிப்பீடுகளுடைய அடிப்படையில் இறையாட்சியினுடைய பண்புகளினுடைய அடிப்படையில் இங்கே பிளவு உண்டாகும், இந்த பிளவு உண்டாகும் என்று சொல்லுகிறார். இந்த சமூகத்தில் சுருக்கமாக சொல்லணும்னா, இயேசுவின் சார்பாக நாம் இருக்கும்போது, இயேசுனுடைய கொள்கைகளை நம்ம வாழ்வாக்கும் போது நம்ம எதிர்க்கப்படுகிற அடையாளமாக இருப்போம், ஒதுக்கப்படுவோம், ஓரங்கட்டப்படுவோம். இந்த உலகம் நம்ம உதாசீனப்படுத்தும், இந்த உலகம் நம்ம கேலி கிண்டல் செய்யும், இந்த உலகம் நம்மை தூசிக்கும். ஆனாலும் நான் எதன் பக்கமாய் இருக்கிறேன், எதன் பக்கமாய் இருக்க? திரும்ப நான் தொடக்க காலத்தில் அவை தான் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. உயிரை மாய்க்க வேண்டிய ஒரு சூழல் என்றாலும் கூட, உயிரை பறிக்க வேண்டிய ஒரு சூழல் என்றாலும் கூட, நான் இயேசுவை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி, இயேசுவுக்காக என்னுடைய உயிரை கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர இயேசுவை மறுதலிக்க மாட்டேன், ஒருபோதும் அதை செய்துவிட மாட்டேன் என்று சொல்லி தொடக்க காலையில் திரு அவையில் இருந்த அந்த பிடிப்பு இந்த காலத்தில் இருக்க இந்த திரு அவைக்கு தேவையாயிருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் அது தேவையாயிருக்கிறது. எனவே இன்றைக்கு இயேசு அற்புதமாய் 2 செய்திகளை நம்மோடு பகிர்கிறார். உள்வாங்கிக் கொள்வாம். இயேசுவினுடைய அந்த இறையாட்சியை விரைவுபடுத்துவாம். விரைவாய் அந்த இறையாட்சி இந்த மண்ணகத்தை முழுமையாக ஆட்கொள்ள இறைவனுடைய மதிப்பீடுகள், இறையாட்சியுடைய மதிப்பீடுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திட அருள் கேட்போம். இறைவன் நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் உடனிருந்து காத்து வழி நடத்துவாராக. ஆமேன். அனைவருமாக எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார்.
உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இந்த இனிய வேளையில நாம் நமது நம்பிக்கையை திடமுள்ள மனதோடு அறிவிப்பு செய்திருக்கிறோம். இந்த வேளையில நம்முடைய வாழ்வை சரியான நிலையிலே வாழ்வதற்கு, இயேசுவுக்கு உகந்த வாழ்க்கையாய் வாழ்வதற்கு தேவையான அருளை, பலனை, சக்தியை கேட்டு இந்த வேளை ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களை மன்றாட்டுக்களாக எழுப்புவோம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்கள். அன்பின் திருவுருவே எம் இறைவா, உம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், திரு ஆட்சியாளர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் தங்கள் வாழ்வை இறைவாக்கினர் எரேமியாவைப் போல சான்று பகிர்ந்து வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தலைவர்களுக்கெல்லாம் தலைவராகிய எம் இறைவா, எம் நாட்டில் நிலவும் வன்முறை, கொலை, கொள்ளை, இனம், மொழி, சாதி, சமயம் போன்றவைகளால் காயப்பட்டு கண்ணீரோடு நிற்கும் எம் உடன்பிறவா சகோதர சகோதரிகள், பெரியோர் ஆகிய அனைவருக்கும் பாதுகாப்போடு வாழவும், தனி மனித சுதந்திரத்தோடு வாழவும் தேவையான ஞானத்தை எம் நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு தந்து நேரிய பாதையில் மக்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் சிகரமே எம் இறைவா, ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், வறுமையில் வாடுபவர்கள், விதவைகள் ஆகிய அனைவரும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் பாதுகாப்பற்ற சூழலில் உள்ள இவர்களை அன்போடு பாதுகாத்து அவர்களின் வாழ்வு வளம் பெற நாங்கள் அனைவரும் தோள் கொடுத்து உதவிட தொண்டுள்ளம் கொண்டவர்களாய் வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பின்னரசின் திறவுகளை சொந்தமாக்கி கொண்ட குழந்தைகளைப் போல் நாங்களும் எங்கள் தனிமனித வாழ்வில், குடும்பம் வாழ்வில், சமூக வாழ்வில் குழந்தைகளின் மனநிலையோடு அன்பு, மகிழ்ச்சி, மன்னித்தல், விட்டு கொடுத்து வாழ தேவையான உமது ஆவியின் அருளை நிறைவாக பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நவீன உலகில் நம் இளைஞர், இளம்பெண்கள் எதிர்கொள்ளும் வேலையில்லா திண்டாட்டம், திருமண தடைகள், சமூகத்தில் இளம்பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் தொல்லைகள், இவை அனைத்திலிருந்தும் முழுமையான விடுதலை பெற்று ஒளியின் மக்களாக துலங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியில ஜெபிப்போம். நாம் நமது பங்கு பெருவிழாவை எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த வாரங்களிலே நமது பங்கு பெருவிழாவை தொடங்க இருக்கிறோம். இந்த பங்கிற்காக ஜெபிப்போம். பங்கினுடைய ஒற்றுமைக்காக, பங்கினுடைய அமைதிக்காக, பங்கினுடைய வளர்ச்சிக்காக ஜெபிப்போம். நமது பங்கிலே பணியாற்றிய முன்னாள் பங்கு தந்தையருக்காக ஜெபிப்போம். இந்த இடத்தை உருவாக்கி மறை மாவட்டத்திற்காக, நமது பங்கிற்காக அர்ப்பணித்த அருட்தந்தை மாங்காடு அவர்களுக்காக ஜெபிப்போம். பல்வேறு நிலைகளில இந்த பங்கு வளர வேண்டும், உயர வேண்டும் என ஆசித்த நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். இந்த திருவிழா ஏதோ வெளி அடையாளமாக இது அமைந்து விடாமல் உள்ளார்ந்த நிலையிலே அது நம்மை ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒன்றாக,
ஆண்டவருக்கு நெருக்கமானவர்களாக நம்மை மாற்ற அருள் கேட்போம். இந்த விழா நமது நம்பிக்கையின் அடையாளமாயிருக்கட்டும், நமது ஒற்றுமையின் அடையாளமாயிருக்கட்டும். இயேசு ஆண்டவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார் என்பவருடைய அடையாளமாக இருக்கட்டும். இயேசு ஆண்டவருடைய அருள் பிரசன்னமாய் இந்த நிகழ்வுகள் இருக்கட்டும். அருள் வேண்டுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆஸ்வதிக்க வேண்டுமாய் கேட்போம். நாம் நாளை தினத்தில் குடியரசு தின விழாவை கொண்டாட இருக்கிறோம். நாட்டினுடைய அமைதி, நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய பல்வேறு விதமான தேவைகளுக்காக ஜெபிப்போம். நமது நாட்டை ஆட்சி செய்வோர், நம்முடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் அருள் வேண்டுவோம். நல்லுள்ளம் படைத்தவர்களை, பேரன்பு கொண்டவர்களை, ஆண்டவருடைய இறையாட்சி மதிப்பீடுகளின்படி வாழக்கூடிய நல்லவர்களை இறைவன் நல்ல தலைவர்களாக உருவாக்க வேண்டுமா கேட்போம். நாமும் நாம் வாழ்கிற இந்த சூழலில் நம்மால் முடிந்த சின்ன சின்ன செயல்பாடுகள் வழியாக, நற்காரியங்கள் வழியாக இந்த உலகை, இந்த நாட்டை அழகுபடுத்துவோம். இருள் பொதிந்திருக்கிறதே என்று சொல்வதை விட விளக்கை ஏற்றி இருளை அகற்ற முயற்சிப்போம். இந்த நாடு எனக்கு என்ன செய்தது என்பதை விட இந்த நாட்டிற்கு என்னால் முடிந்த இந்த சிறு நற்காரியம் என்று சொல்லி நலமான காரியங்களை செய்ய முயற்சிப்போம். தொடர்ந்து நம்மிடத்தில் ஜெபங்களை கேட்டிருக்கிறவர்கள், தொடர்ந்து நம்முடைய ஜெபங்கள் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். வல்லமையின் ஆண்டவரே, இந்த புதிய வாரத்திற்காக, இந்த புதிய நாளுக்காக அருள் வேண்டுகிறோம். இந்த உயிர்ப்பினுடைய கொண்டாட்டத்திலே நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம். இந்த உயிர்ப்பினுடைய கொண்டாட்டம் வெற்றியின் அடையாளம். சாவின் மீது நீர் கொண்ட வெற்றியின் அடையாளம், பாவத்தின் மீதும் சாபத்தின் மீதும் நீர் கொண்ட வெற்றியின் அடையாளம், இருளின் மீது நீர் கொண்ட வெற்றியின் அடையாளம். எனவே நாங்கள் வாழுகிற இந்த சூழலிலும், இந்த நிலையிலும் நாங்களும் உம்மை போல வெற்றியாளர்களாக மாற எங்களுக்கு கிருபை செய்தருளும். நாங்கள் எடுக்கிற முயற்சிகளில நலமாய் வாழ வேண்டும், நலமானதை செய்ய வேண்டும் என நினைக்கிற எங்களுடைய பயணத்தில், எங்களுடைய முயற்சிகளில நாங்கள் அவ்வப்போது சோர்வுற்றாலும், களைப்புற்றாலும், சற்றே அயர்ந்து போனாலும், சற்றே எங்களால் இயலவில்லையே என்று துவண்டு அமர்ந்து போகிற வேலைகளிலெல்லாம் எங்களை திடப்படுத்தும், எங்களை சுகப்படுத்தும், எங்களுக்கு ஆற்றல் ஊட்டும் உம்முடைய அருள் பிரசன்னத்தினாலே எங்களை தேற்றிருளும். நலமானவற்றை செய்வதற்கு, அவற்றை கைகொள்வதற்கு எங்களுக்கு நீர் ஆற்றல் பொழிவீராக, எங்களுடன் இருந்து நீர் பயணிப்பீராக. இந்த மன்றாட்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். காணிக்கை பாடல். பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். சகோதரரே, சகோதரிகளே, உங்களுடையதும் எனதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிட்டு திருப்பை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உமையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலத்தின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையைக் கண்டு உமை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்துக் கொண்டாட ஆர்வரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளில் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், என்னுடைய ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுந்து நின்று கரங்களை விரித்தவர்களாக இயேசாண்டவர் நமக்கு கற்றுத்தந்த அந்த வல்லமையான ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. உடைய பாவங்கள் எல்லாம் பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறின் விருந்தில் பங்கேற்க வந்திருக்க நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அனைத்தையும் படைத்த தந்தையின் அன்பே நமக்கு துணை, நமக்கு துணை. அன்பும் உண்மையும் ஆகிய அவரே நமக்கு துணை, நமக்கு துணை. கண்மணி போல் நம்மை காக்கும் அவரே நமக்கு துணை, நமக்கு துணை. கலங்காதே என்று தேற்றும் அவரே நமக்கு துணை, நமக்கு துணை. அவர் வாழுகின்ற தந்தை, நிறைவாஞ்சையான நம் தந்தை. அவர் வாழுகின்ற தந்தை, நிறைவாஞ்சையான நம் தந்தை. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிக்க நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இந்த உலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து பின்னகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நாம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஞாயிறு அறிவிப்புகள். இறையேசுவில் பிரியமானவர்களே, இதுகாரும் நீங்கள் வழங்கி வந்திருக்கிற எல்லா விதமான ஒத்துழைப்பிற்கும் நன்றி. இப்பொழுது நாம் ஆண்டு பெருவிழாவிற்காக நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிறோம். புதுநன்மை மற்றும் உறுதி பூசல் பெறுவோர் 13ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் இந்த 2 நாட்களிலும் மாலையில் அவளுக்கான பாவ சங்கீதனத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களோடு இணைந்து அவருடைய பெற்றோர், ஞான பெற்றோர்களும் நம்முடைய பங்கிலே முழுமையாக தயாரித்து இந்த திருநிகழ்விலே மகிழ்வோடு பங்கேற்க வேண்டும் என விரும்புகிறவர்களும் இதில் முழுமையாக பங்கேற்று தங்களையே தயாரித்து கொள்ள அன்புடனே வேண்டுகின்றோம். பெருவிழாவை நெருங்கி வருகிற இந்த வேளையிலே உங்களுடைய மேலான ஜெபங்களை எதிர்நோக்குகிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். அதே போலவே பல்வேறு விதமான செலவினங்களை ஏறெடுத்திருக்கிறோம். எனவே முழுமையடைய, நிறைவு செய்ய உங்களுடைய மேலான உதவியை நாடுகின்றோம். தாராளமாக நீங்கள் உதவி செய்து பல்வேறு பணிகளை தாங்க அன்புடனே வேண்டுகின்றோம். இந்த நாட்களில் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். ஒருவர் மற்றவருடைய தேவையில் உடனிருப்போம். ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து இணைந்து செய்வதற்கு இந்த நாட்களை கற்றுக்கொள்வோம். இது நம்முடைய பெருவிழா, இது நம்முடைய பங்கினுடைய பெருவிழா, இது நமது ஒற்றுமைக்கான விழா, நமது அமைதிக்கான விழா, நமது நம்பிக்கைக்கான ஒரு விழா. எனவே சேர்ந்து இணைந்து இந்த கொண்டாட்டத்திலே பங்கேற்க அன்புடனே வேண்டுகின்றோம். இறைவன் இந்த நாட்களில் நிறைவாக உங்களை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து இறைவனுடைய அருள் பிரசன்னம் உங்களை வழிநடத்துவதாக. இறையாசீர். சுரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, அந்த வனத்தில் உண்டு கலிக்கும் பண்டுகள் பாடும் பண் போல. நெஞ்சில் சுரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, அந்த வனத்தில் உண்டு கலிக்கும் பண்டுகள் பாடும் பண் போல. விண்ணில் முளைத்திடும் மின்மினியாய், நெஞ்சில் முளைத்திடும் நல்விதைகள், விண்ணில் தெரிந்திடும் மின்னல்களாய், கண்ணில் தெரிந்திடும் நம்பிக்கைகள். நன்மையை கண்டேன், நல்லெண்ணம் கொண்டேன், நானிலமெங்கும் முன்புகள் சொல்வேன். நெஞ்சு சுரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, அந்த வனத்தில் உண்டு அளிக்கும் பண்டுகள் பாடும் பண் போல.